வேலூரில் பாதாள சாக்கடையில் தவறி விழுந்த ஜார்க்கண்ட் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் கார்த்திகேயன் தரும் தகவல்களை கேட்கலாம். கார்த்திகேயன், ஜார்க்கண்ட் சிறுமியின் சடலம் எப்ப மீட்கப்பட்டது? கிட்டத்தட்ட 60 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பிரியங்கா மீட்கப்பட்டிருக்கிறாள் சடலமாக. கடந்த 2ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து தன்னுடைய தங்கையின் சிகிச்சைக்காக தந்தையோடு வந்த சிறுமி பிரியங்கா அங்க இன்னொரு உறவினரை சந்தித்திருக்கிறாள். அவருடன் அன்று மாலை 2ஆம் தேதி மாலை ஸ்நாக்ஸ் வாங்குவதற்காக கடைக்கு செல்கிற பொழுது கடுமையான மழை பெய்திருக்கிறது, கரண்ட் கட்டாய் இருக்கிறது, இருள் சூழ்ந்த நேரமாக மாறியிருக்கிறது. அந்த நேரத்தில் உறவினர் கைப்பிடித்து நடந்து வந்த சிறுமி பிரியங்கா மூடப்படாத கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்திருக்கிறார். அந்த உறவினர் அமித் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை. இறுதியாக அவர் தோற்று போயிருக்கிறார். அந்த குழந்தை அங்கிருந்து தவறி போயிருக்கிறது. கிட்டத்தட்ட 60 மணி நேர போராட்டம். தேசிய பேரிடர் மீட்புக்குழு அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள்னு ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே இங்கு தேடுதல் பணியில் கடந்த 2 நாட்களாக ஈடுபட்டிருந்தாங்க. நேற்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வீரமணி இந்த பணிகளை இன்னும் சற்று தமிழக அரசின் உத்தரவின் பேரில் துரிதப்படுத்துவதாக சொன்ன பிறகு இந்த முயற்சிகள் இன்னும் முடுக்கிவிடப்பட்டன. அதன் அடிப்படையில் இன்று காலை சரியாக 7 மணிக்கு அந்த உடல் கிடைத்திருக்கிறது. 2 மாநகராட்சி ஊழியர்கள் தான் அந்த உடலை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மதன், குமார் அப்படிங்கிற 2 பேர். அவங்க 2 பேருமே நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். மதன், நீங்க மதன், 3 நாட்களாக நீங்க தான் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு காலையிலேயே அந்த உடலை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. என்ன மாதிரி பணிகள் செஞ்சீங்க? அந்த உடலை எப்படியெல்லாம் உங்களுக்கு மீட்கப்பட்டது? அதாவது சார், நாங்கள் திங்கக்கிழமை சாயங்காலம் ஒரு 6 மணிலேருந்தே நாங்கள் தேடுறதுக்கு ஆரம்பித்தோம். எங்கள் மேஸ்திரி தான் எங்களுக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்தாரு. அவர் இல்லைன்னா நாங்கள் இந்த காரியத்தை செஞ்சுருக்க மாட்டோம். அவர் எங்களுக்கு திங்கக்கிழமை சாயங்காலம் அதாவது குமார் காவால் அடிச்சுன்னு வரும்போது பிடிச்சி மிஸ் பண்ணிட்டான். மிஸ் பண்ண தண்ணி கழுத்து அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால காவால் பிடிக்க முடியல. மிஸ் பண்ணுறதுனால இப்போ அவன் சொன்னான், மேலே சொன்னான். எங்கள் மேஸ்திரி, ஹெல்த் ஆஃபீஸர் எல்லாருமே சொன்னதுனால எங்கள் ஹெல்த் ஆஃபீஸர் மொத்த ஜேசிபி, பொக்லைன் எல்லாரும், மொத்த பணியாளர்களும் எல்லாருமே ஒரு 300-400 பேர் இறங்கி ஃபுல் ஹார்ட் ஒர்க் தான் சார். திங்கக்கிழமை சாயங்காலத்தில் இந்த வேலைக்கிழமை காலையில் வரைக்கும் நாங்கள் 300 பேரும் வேலை செய்கிறோம். மெயினாக நாங்களும் செய்கிறோம். இப்போ கரெக்டாக ஒரு 6:20க்கு பொக்லைன் ஊழியர் சந்தோஷ் எங்களுக்கு அடையாளம் காட்டினார். அங்கே ஏதோ வீடு இருக்குன்னு நாங்கள் தான் இறங்கி பார்த்து அதை ஜேசிபி மூலிமா நாங்கள் மேலே எடுத்துகிட்டு வந்தோம் சார். நீங்கள் குமார், உங்களுடைய பணிகள் எப்படி இருந்தது சொல்லுங்கள். என் பேர் குமார் சார். நான் திங்கக்கிழமை 5:30 மணிக்கு குழந்தை ஊந்துச்சுன்னு சொன்னாங்க. எங்கள் மேஸ்திரி எங்களுக்கு ஃபோன் பண்ணார். நான் உடனே வந்தேன் சார். நான் சிஎம்சி பக்கத்தில் சிக்னலுக்கு சார், சிக்னல் பக்கத்தில் பெரிய டிச்சு காவா ஒன்று இருக்குது. அந்த காவாவில் இறங்கி பாடுறான்னு என்ன சொன்னார். நான் இறங்கி பார்த்தேன். அதேமாரி அந்த இடத்துல ஒரு ஓரமாக இருந்துச்சு சார். நான் போயிட்டு நான் சத்தம் தான் இருக்கும் பழகுதுன்ட்டு நான் போய் இழுத்தேன் சார். முடியும் பிடிச்சேன், காலம் பிடிச்சேன். சர்ன்னு வேகமாக போய் சார் தண்ணி லைட்டு போய் நிற்குது. நான் சொன்னேன் எங்கள் மேஸ்திரிகிட்ட, இன்ஸ்பெக்டர்கிட்ட, கலெக்டர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். சரி பாப்பா போயிச்சான்னு கேட்டாங்க. ஆமாம் சார் போய் சார்னேன். அவங்க உடனே ஜேசிபி மற்றவங்க என்னென்ன வண்டிக்குது எல்லா வண்டியும் வர வச்சு நோன்னாங்க சார். அங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் நோன்னாங்க. சரின்ட்டு என்னை இறங்கி பண்ணாங்க. இறங்கி பார்த்தேன் சார். அதேமாரி இந்த இடத்துல பாடி கட்சி சார். 3 நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் சார். நிச்சயமாக இந்த பணியில் உங்களையும் ஈடுபடுத்தி கொண்டு இந்த குழந்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி. சரண்யா மற்றும் பிரியா, 60 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு இந்த குழந்தை கண்டெடுக்கப்பட்டு தற்போது போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக, பிரேத பரிசோதனை செய்வதற்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன், இப்ப தொடர்ந்து அவங்களோட தந்தை இங்க இருக்காங்க, அவங்களோட தங்கை அவங்க கூட போயிருக்காங்களா, மற்றும் அவங்களோட அம்மாக்கு இந்த தகவல் கொடுத்திருக்கா? அது பற்றின விவரம் உங்ககிட்ட இருக்கா? அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்துல அதிகாரிகளின் அடுத்தடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கும் கார்த்திகேயன்? நிச்சயமா இந்த குழந்தை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு அரசு நிர்வாகத்தின் சார்பாக முறைப்படி பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் அவங்க லாட்ஜில் தான் இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்ததுலேருந்து லாட்ஜை விட்டு அவங்க வெளியே வரவே இல்லை. அந்த பெற்றோர்கள், அந்த அமித்ங்கிற உறவினரும் அவருடைய மனைவியும் தான் முழுக்க அதிகாரிகளோட ஒன்றிணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் கடந்த 2-3 நாட்களாகவே. இப்போ அனைவருமே இன்னும் சற்று நேரத்தில் அரசு மருத்துவமனைக்கு அந்த பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு அந்த உடலை பெற்றுக்கொள்வதற்கு தயாராகி விடுவார்கள். பிரியங்காவுடைய மரணம் 2 விஷயங்களை வேலூர் மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ஒன்று பொதுமக்களுக்கு, இன்னொன்று அதிகாரிகளுக்கு. 40 ஆண்டு காலமாக அந்த இடம் அப்படியே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தை பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு சொல்லவே இல்லையா,
அதிகாரிகள் சொல்லி பொதுமக்கள் சொல்லி அதிகாரிகள் இந்த பணிகளை விரைந்து நடவடிக்கை எடுக்கவே இல்லையா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஏன்னா இந்தியா முழுவதிலும் இருந்து மருத்துவ சிகிச்சைக்காக வேலூருக்கு வருகிறார்கள் மக்கள். இங்க அந்த மக்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு ரூபாயுமே வேலூர் மக்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள், லாபம் அடைகிறார்கள். ஒரு மெடிக்கல் டூரிசமாக வேலூர் பார்க்கப்படுகிறது. எல்லோருமே புதிய மக்கள் வருகிறவர்கள், லாட்ஜ் எடுக்கிறாங்க, சிகிச்சைக்கு போறாங்க. எந்த தெருவில் என்ன இருக்குன்னு அங்க தெரியாது. ஆனா அங்க இருக்கிற மக்கள் ஜாக்கிரதையாக இருப்பார்கள். எந்தெந்த இடங்கள்ல குழிகள் இருக்கு, எந்தெந்த இடங்கள்ல மூடப்படாத கால்வாய் இருக்குங்கிறது தெரியும். ஆனா வரக்கூடிய மக்கள், வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் இந்த அளவுக்கு விஷயம் தெரிந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். எனவே பொதுமக்களும் அரசு அதிகாரிகளுக்கு உரிய தகவல்கள் தெரிவிக்க வேண்டும். நமக்கென்று ஒரு தாந்தோன்றித்தனமாக இருந்துவிடக்கூடாது. அதே போன்று பொதுமக்கள் சொல்கிற குற்றச்சாட்டையும் அரசு அதிகாரிகளும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இனிமேலாவது செய்திருந்தால் நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை தடுக்க முடியும். நான் அமித்தோடு பேசும்போது, நேற்று இரவு பேசும்போது அவர் 2 விஷயங்களை அவர் பகிர்ந்துகிட்டார். நான் சாலைகள் நடந்து போகும்போது எங்கள் ஊர்ல இருக்கிற சாலைகளோட இரண்டு பக்கமும், வலது பக்கமும் இடது பக்கமும் சற்று உயரமாக இருக்கும். சாலை தாழ்வா இருக்கும். அதனாலதான் நாங்க அதுல நடந்து போவோம். எப்போது எல்லா இடங்களுமே சாலைகள் அது மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு நம்பிக்கையில தான் அந்த குழந்தையை என்னோட வலது பக்கம், அதாவது குழந்தையை எப்போதுமே வலது பக்கம் தான் அழைச்சிட்டு போவேன். அவர் ஒரு பேராசிரியர். இடது பக்கம் அழைச்சிட்டு போனா வாகனங்கள் மோதிடுங்கிறதுனால நான் பாதுகாப்புக்காக வலது பக்கம் அழைச்சிட்டு போவேன். அந்த நம்பிக்கையிலையும் இது மாதிரியான நடைமுறையில தான் அந்த குழந்தை அழைச்சிட்டு போனா நான் சேஃபா இருந்துட்டு அந்த குழந்தை தவறிடுச்சு அப்படிங்கிறத கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவை சேர்ந்த ஒரு அதிகாரி, பெயர் குறிப்பிட விடாத ஒரு அதிகாரி என்ன சொன்னார்னா, நான் எல்லா இடங்களையும் மீட்பு பணிகளுக்கு போயிருக்கேன். ஆனா இங்க ஒரு விஷயத்தை கவனிச்சேன். பொதுமக்கள் எந்த இடங்கள்ல பள்ளம் தோன்றதுன்னு ஒரு வரமுறையே இல்லாம பள்ளம் தோண்டி இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது. இந்த விஷயங்களை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டாலே இது போன்ற ஒரு அசால்ட்டா நடக்கக்கூடிய விபத்துகள் நிச்சயமா தவிர்க்க முடியும்னு சொன்னாங்க. அந்த 2 செய்திகளையும் நான் பதிவு பண்ண விரும்புறேன். கார்த்திகேயன், இப்போ சிறுமி கிட்டத்தட்ட விழுந்து 3 நாட்கள் ஆகிவிட்டது. தற்பொழுது உடல் மீட்கப்பட்டிருக்கு. பல்வேறு குழுக்களாக செயல்பட்டும் சிறுமியை ஏன் உயிருடன் மீட்க முடியவில்லை? எது போன்ற விஷயங்கள் மீட்பு பணிக்கு பாதகமாக அமைந்திருந்தது? இப்ப இங்க பேசும்போது குமார் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார், நீங்க கேட்டிருப்பீங்க. அந்த குழந்தை விழுந்த சில நொடிகள்லயே அந்த தண்ணீரை குடிச்ச பிறகு உயிரிழந்திருக்க கூடும் அப்படிங்கறது தகவல் தான். ஆனா ஒருவேளை குழந்தை உயிரோடு இருந்திருந்தால் தவறான தகவலை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக தான் அரசு இயந்திரமும் சரி, செய்தியாளர்களும் சரி, குழந்தை இறந்து விட்டது அப்படிங்கிற தகவலை சொல்லவே இல்லை. ஆனா மாநகராட்சி அதிகாரிகளும் சரி, தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் சரி, அவர்கள் அந்த கருத்தை ஆரம்பத்திலிருந்தே நம்மிடம் உறுதிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். குழந்தை விழுந்த சில நிமிடங்களிலேயே உயிரிழந்திருக்காதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, தண்ணிக்குள்ள விழுந்தவன, நேற்று ஒரு தீயணைப்பு அதிகாரி சொன்ன விஷயம் என்னன்னா, தண்ணிக்குள்ள விழுந்த பிறகு நாம் உடனடியாக தலையை வெளியே தூக்கி இருக்கணும். வெளியே தூக்குனா தண்ணிங்கிறது ஒரே ஒரு லேயரா மட்டும்தான் போகும், கழுத்துக்கு கீழே ஒரே ஒரு லேயரா மட்டும்தான் போகும். நிச்சயமா நம்மளால உயிர் பிழைத்திட முடியும். ஆனா இந்த குழந்தை அப்படிலாம் யோசிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை. அதனால அந்த குழந்தை விழுந்த பிறகு அந்த குழந்தைக்கு கீழேயும் தண்ணி போகும், குழந்தையோட மேல் பகுதியிலையும் தண்ணி போகும். அதனால நிச்சயமாக குழந்தை விழுந்த ஒரு சில நிமிடங்களிலேயே பிழைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவரு சொல்ற கருத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்குள்ளே அந்த குழந்தை தன்னுடைய உயிரை விட்டிருக்கிறாள். அதன் பிறகு சடலமாக தான் மிதந்து போயிருக்கிறாள். இப்போ நீங்க கேட்ட மாதிரி இந்த மீட்பு பணிகள்ல ஏன் தாமதம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய இடங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல கால்வாய் போகுதுன்னு மாநகராட்சியிட்ட கிராஃபே கிடையாது. அதனால குழந்தை விழுந்தது அப்படிங்கிறது பிறகுதான் இது பற்றின வரைபடங்களை அவங்க தேடி எடுக்கிறாங்க. அதனால அதில் நிறைய காலதாமதங்கள் இருக்கிறது. நிறைய இடங்கள்ல கட்டடங்கள் இருக்கிறது, மேல் பகுதியில் கால்வாய்கள் மீது கட்டடங்கள் இருக்கிறது. அப்ப கட்டடங்களுக்கு கீழ்ப்பகுதியில் போய் தேடுறதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. ஏன்னா கால்வாய் போயிட்டு 50 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, கால்வாய் தூர் வரவே இல்லை. அதனால கால்வாயோட கீழ்ப்பகுதிக்கும் கட்டடங்களோட மேல் பகுதிக்குமான அந்த இடைவெளி மிகவும் கம்மியா இருக்கு. அப்போ உள்ள போய் ஒரு ஆள் தேடுற அளவுக்கு ஆன இடைவெளி இல்லாத பட்சத்துல அது உள்ள போய் தேட முடியாது. சில இடங்கள்ல ஹோட்டல்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கழிவுகள் விரைவா தேங்கிட்டு தண்ணி மட்டும் விரைவா போகணுங்கிறதுனால இரும்பு கம்பிகளை பதிச்சிருக்கிறாங்க அந்த சிமெண்ட் ஸ்லாப்ல. ஒருவேளை குழந்தை அதுல மாட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இது போன்ற பணிகளால தான் தொடர்ந்து சிக்கல்கள் ஏற்பட்டது. ஆனால் இறுதியாக தண்ணீரை சில இடங்கள்ல மணல் மூட்டைகள்லாம் போட்டு அடைச்சு அந்த தேடுதல் முயற்சிகளை சில இடங்கள்ல மாத்தின பிறகும், அதிகாரிகளோட ஊழியர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தின பிறகும் இறுதியாக அந்த உடல் இன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கு. கார்த்திகேயன், கடைசியா ஒரு கேள்வி. அதாவது ஆழ்துளை கிணறாகட்டும், இந்த மாதிரி பள்ளங்கள் தோன்றதாகட்டும், இதுல குறிப்பா பார்க்க போனா குழந்தைகள் தான் அதிக அளவுல பாதிக்கப்படுறாங்க. இது நிறைய பேரோட மனசுல கோவத்தை ஏற்படுத்துது. தொடர்ந்து 40 ஆண்டு காலமா இது போன்ற ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. யாருமே கேள்வி கேட்கல, குற்றச்சாட்டு வச்சும் அதுக்கான பயன் இல்லை. அப்படி இருக்கும்போது இது போன்ற பராமரிப்பு இல்லாத பாதாள சாக்கடைகள் வேற ஏதாவது நகர்ல இருக்கா? இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தான் எல்லா விஷயங்களுமே நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது இன்னுமே எவ்வளவு சீக்கிரமா இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கார்த்திகேயன்? நேற்று காலை இந்த சம்பவம் குறித்து ஒரு செய்திகளை வழங்குவதற்காக இங்க இருக்கிற உயர் அதிகாரிகள் அனைவரையுமே நான் என்னுடைய பர்சனல் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டேன்.
அவர்கள் எல்லோருமே இந்த சம்பவத்தை வந்து ஒரு பெரிய அளவில் பொருட்படுத்தாத மாதிரியே தான் நம்ம கிட்ட கருத்துக்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள் ஆரம்பத்திலிருந்து. நாங்கள் தேடிட்டு இருக்கோம், இல்லை இது நிச்சயமாக கிடைத்திரும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை அவங்க நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கே தயாராகல. நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் சற்று காலதாமதமாக நீங்கள் தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள், எங்களுக்கு வேலை இருக்கிறது, இன்னும் நாங்கள் வந்து இந்த மாதிரி தகவல்கள் இது மாதிரியான சால்ஜாப்புகளை தான் அந்த அதிகாரிகள் சொன்னார்கள். இதுலேருந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. எல்லாருமே இந்த உடலை எப்படியாவது கண்டெடுத்த பிறகு இவர்கள் பெற்றோரிடம் கொடுத்து இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு புள்ளியோட தான் மையப்புள்ளியோட தான் அவங்க செயல்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த உறவினர் அமைத்து வந்து ஒரு கருத்தை நம்ம கிட்ட முன் வச்சா, நம்ம பேட்டியில கூட நேற்று ஒளிபரப்பணும். அதாவது இந்த குழந்தை இறந்து போயிருக்கிறது, என்னுடைய குழந்தை இறந்து போயிருக்கிறதா உயிரோடு இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் கூட எனக்கு கவலை இல்லை, நான் அதை கூட என்னால் தாங்கிக்க முடியும். ஆனா இதுல யார் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார். நிச்சயமாக யார் குற்றவாளிங்கிற விஷயத்தை தான் இப்ப கண்டுபிடிக்கணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 40 ஆண்டு காலமா அந்த பகுதியில் வாழ்ற மக்கள் இது குறித்து எந்த அக்கறையுமே எடுத்துக்கலையா, இல்ல ஆக்கிரமிப்பு செய்த பொதுமக்களை அதிகாரிகள் வந்து எந்த விதமான நடவடிக்கைக்கும் உட்படுத்தலையா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆய்வுக்கு உரிய ஒரு கேள்வி. இந்த குழந்தை பிரியங்காவுடைய மரணம் அப்படிங்கிறது இனிமேல் மழைக்காலம் வரப்போகிறது. இது மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து மூடப்படாத கால்வாய்கள் இருக்கிறது, சாலை தாழ்வாக இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிற பகுதியில் அதை விட தாழ்வாக இருக்கிறது. அப்ப பாதுகாப்புக்காக சாலையில தண்ணீர் போகுதே, வாகனங்கள் வருதேன்னு ஒதுங்கக்கூடிய மக்கள் தாழ்வான பகுதியில் கால் வச்சா போற தண்ணியோட அடித்து செல்லப்படக்கூடிய நிலைமை தான் இருக்கிறது. அதனால இந்த பிரியங்காவுடைய மரணம் அப்படிங்கிறத வேலூர் மக்கள் மட்டுமில்ல எல்லா இடங்கள்லையுமே உடனடியாக சிறப்பு கவனம் எடுத்து செய்ய வேண்டியது. ஏன்னா வரக்கூடிய மழைக்காலம் இதுவரை பல்வேறு இடங்களில் இது போன்ற விபத்துக்கள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு உச்சக்கட்ட கவனத்தோட செயல்பட வேண்டிய தருணம் இது பிரியா. அதாவது 3 நாட்களாக தேடப்பட்டு வந்த ஜார்க்கண்ட் சிறுமி மீட்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து பல்வேறு விஷயங்களும் நீங்க பல்வேறு தகவல்களையும் வந்து பதிவு செஞ்சீங்க. உங்களோட இந்த பதிவுக்கு நன்றி கார்த்திகேயன்.